வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ் இந்த பத்துக்கு நெட்ஸ்க்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். நிறைய நாஸ்டாலஜிக்கான அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம டிசி கிட்ட ஆரம்பிச்சிருவோமா. டிசியில் இந்த பேட்மேன் நிஞ்சாகிற படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தரமான ஒரு படம். டைம் கிடச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கும். படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த கான்செப்டே வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. எண்டிங்கில் லைட்டாக பசிபிக் ரிம் மாதிரி முடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ அந்த படத்துக்கான சீக்வல் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. பேட்மேன் நிஞ்சா வெர்சஸ் யசுகே லீக் அப்படின்னு சொல்லி. இது என்ன டைம் லைனில் நடக்க போகுது, என்ன மாதிரி பேட்மேன் இந்த யாசுகேவை எதிர்த்து நிற்க போகிறான்னு சொல்லி இது வரைக்கும் எதுவுமே அவங்க கிளியராக கட்ட சொல்லலை. பட் WB ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேட்மேன் நிஞ்சா வெர்சஸ் யாசுகே லீக்ங்கிற ஒரு படத்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவும் அனிமே ஸ்டைல தான் வரப்போகுது. ஸோ பேட்மேன் நிஞ்சாவே சூப்பராக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வேற மாதிரி தான் இருக்கும் நம்புறேன். அனிமேன்னு சொல்கிறாங்க, பட் பேட்மேன் நிஞ்சா அனிமே வைபே தராது. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். பேட்மேன் நிஞ்சா பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரூம் சுற்றிட்டு இருந்துச்சு. நம்ம ஆண்டனி ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹோம்லேண்டராக நடித்த அந்த ஆக்டர் வந்து டிசிக்குள்ளே வந்துட்டாரு. அதுவும் முக்கியமாக பூஸ்டர் கோல்டுங்கிற ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி ரூம் சுற்றிட்டு இருந்துச்சு. இந்த கேள்வியை டேரெக்டாக அவர்கிட்டே கேட்க, அவர் நான் வேறு எந்த சூப்பர் ஹீரோவும் பண்ணுற ஐடியாவில் இல்லை, பட் பால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்துடுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. Anthony, fans noticed that you and James Gunn started following each other on social media. Now there's all these rumors you're joining DC and playing Booster Gold. No, me and James just play golf. If there ain't milk, I ain't doing it, honey. No, it's அதாவது ஹோம்லேண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தா அந்த கேள்விக்கான பதிலாக கொடுத்துருக்காரு. தெளிவாக நான் வருவேன் வரமாட்டேங்கிறத அவர் கன்ஃபார்ம் செய்யலை, ஜஸ்ட் மேலோட்டமாக கடந்து போயிருக்காரு. ஆல்சோ ஜேம்ஸ் கன்னை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களே எதுக்காகன்னு சொல்லி கேட்க, நானும் அவரும் கோல்ஃப் விளையாடிட்டு இருந்தோம்ப்பா, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. கோல்ஃப் என்ன வாயை மூடிக்கிட்டாப்பா விளையாடுவீங்க, கண்டிப்பாக ஏதாவது பேசிக்கிட்டே தானே விளையாடுவீங்க. டிசிஓ பேச்செலாம் கண்டிப்பாக அதுக்குள்ளே அடிபட்டுருக்கும்ல. அமேசிங்கான ஒரு ஆக்டர் டிசிக்குள்ளே ஒரு பயங்கரமான வில்லன் ரோல் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏபத்தான் தான் நான் எதிர்பார்க்குறேன். ரிவர்ஸ் ஃப்ளாஷாக வந்தால் சூப்பராக இருக்கும். வருவாரா இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போங்க. இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம மார்வல் சைடில் போகும்போது இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெனாம் 3க்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்துருமா இந்த வாரம், எப்போன்னு சொல்லலை. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் கூட அந்த ட்ரெய்லர் வந்துருக்கலாம், சொல்ல முடியாது. பட் இந்த வாரம் வெனாம் 3க்கான அஃபிஷியல் ட்ரெய்லர் ட்ராப் ஆயிடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி அந்த ட்ரெய்லர் இருக்க போதோ, கடைசி படம் வேற, சொதப்பிடாதீங்க அதையும். ரொம்ப நாளாக ரூமரில் சுற்றிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது கேங்கால எஸ்பெசிட்டோ எம்சியூக்குள்ள வரான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நான் எம்சியூக்குள்ள கண்டிப்பாக வரதான் போகிறேன், ஏன் கேரக்டரை வச்சு ஒரு மிகப்பெரிய சீரிஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஒரு வித்தியாசமான இம்பார்ட்டன்டான கேரக்டர் ரோலில் நான் வந்து ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்ல. அது என்ன ரோலுங்கிற முதற்கொண்டு இப்போதைக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு லீக்டு பிக்சர் வேற கிடைச்சிருக்கு, அதை நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் பாசிபிளி ஹென்ரி கைரிச்சுங்கிற அந்த ரோல் வந்து ப்ளே பண்ணலாம்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதாவது தண்டர்போல் கீழே இருக்கக்கூடிய மிலிட்ரி காயாக தான் இவர் வந்து வர போறாரு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி டாக்டர் டூமாகவோ இல்லை மேக்னட்டோவாகவோ இல்லை ப்ரொஃபஸர் எக்ஸாகவோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வர போகிறதில்ல. ஒரு நார்மலான மிலிட்ரி ஆஃபீஸராக தான் இவர் வர மாதிரி இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. அது என்ன மாதிரி இருக்க போதுன்னு சுத்தம் ஐடியா இல்லைங்க. ஹென்ரி கைரிச்சுங்கிறது கெஸ் பண்ணப்பட்ட ரோல் தான். ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன்ஸே பிடிக்காத ஒரு கேரக்டர், தண்டர்போல்ஸை கூட எதிர்த்து நின்றவர். இங்கே கேங் அளவுக்கு அந்த ரோல் தான் கொடுப்பாங்களா, இல்லை வில்லியம் ஸ்ட்ரைக்கர் நம்ம உல்வரின் உடம்புல அடமெண்டேத்தை போட்ட அந்த கேரக்டர் ரோல் வந்து கொடுப்பாங்களா, இல்லை இந்த சென்டினல் ரோபோட்ஸை பில்ட் பண்ண பொலிவியர் டிராஸ்கோ ரோல் வந்து கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி சுத்தம் ஐடியாவில். பட் இவர் இன்ஃபீல்ட் ஏஜென்ட் வந்து தான் இருக்குது, கத்தி கடப்பாரெல்லாம் வச்சிருக்காப்புல. ஸோ பார்ப்போம், லைக் ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் பவர்ஸ் இல்லாத மிலிட்ரி பர்சனலாக இவர் வந்து காமிக்கப்படலாம். கண்டிப்பாக ஒரு வில்லன் தான், பட் என்ன மாதிரி வில்லனுங்கிறத படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அது பத்தாவது குறைக்கு இப்போதைக்கு போயிட்டு இருக்க இந்த ரீஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லட்வேரியாவில் நடக்கிற மாதிரியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லட்வேரியாங்கிறது நம்ம டாக்டர் டூமோட ஏரியா. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாங்ஷி படத்தில் அப்பேரான சோலிட்டஸை பார்பிக்யூ பண்ணி தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அந்த செட்பிக்லாம் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்கு. என்ன குக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆல்ரெடி எடுத்த படத்தை திருப்பி ரீஷூட் போயிட்டு இருக்காங்க. செத்ராலின் சீக்வன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக தூக்க போகிறாங்களா? ஸோ சொதப்பா மாதிரி தான் சரிங்க. ஸோ இந்த கேங்கால ஸ்பெசிஃபிக் கேஸ்டிங்கை பற்றி உங்கள் தாட்ஸ் என்னன்னு மறக்காம காமிடுங்க. பிளேட் படம் பெரிய ரேட்டிங்குள்ளே போயிருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படம் வருமா வராதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்த வருஷம் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்நேரத்துக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்தா மட்டும்தான் அடுத்த வருஷம் இந்த படத்தை வந்து கொடுக்க முடியும். ஷூட்டிங் இப்போ ஆரம்பிச்சிருவாங்க அப்போ ஆரம்பிச்சிருவாங்க சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கு. மகேஷ்லா அலி பிளேடா நடிக்க போகிற அந்த மெயின் ஆக்டரையே ஜுராசிக் வேர்ல்ட் ட்ரீபூட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஜுராசிக் வேர்ல்ட் ட்ரீபூட்டுக்கான அந்த கேஸ்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் படத்தோட ஷூட்டிங் ஒர்க் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அந்த படத்தில் மகேஷ்வர அலியை வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை பிளேட் படத்தில் இருந்து தக்காளி நான் விலகிறேன்டா அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பிட்டாரோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் வருது. பாவம் அந்த ஆக்டருமே யோசிச்சு பாருங்க. இந்த பிளேட் படம் அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது, இன்னும் அந்த வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ரீரைட்ஸ், ஏகப்பட்ட டேரக்டர் மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்தது. கண்டிப்பாக அந்த ஆக்டருக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்க தான் செய்யணும். 5 வருஷம் அவருடைய லைஃபே வேஸ்ட் பண்ணாம தான் இது. இதுக்கப்புறம் பொறுமையாக இருக்கிறதுல யூஸ் இல்லைன்னு சொல்லி பாசிபிளி அவராகவே இந்த பிளேட் படத்துலேருந்து விலகிட்டாரோ. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரலங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும். பட் கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க போல. மகேஷ்லா அலி அஃபிஷியலி பிளேட் படத்துலேருந்து விலகிட்டாரு, வேற ஒரு கேஸ்டிங்கை பார்க்க போகிறோன்னு. அப்படி எதுவும் பண்ணிடாதுக்கு நான் பாவம் அந்த மனுஷனை வச்சு ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்கடா. எந்த காரணத்துக்காக இந்த பிளேட் படம் இவ்வளோ அடிவாகுதுன்னு சத்தியம் ஐடியாவில். ஸோ பார்ப்போம் பிளேட் படத்துக்கு ஒரு விடுவு காலம் வருதா இல்லையான்னு. பிளேட் படத்தோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இன்னும் இருக்கீங்களா?
பிளேட் படத்துக்கு முன்னாடி பிளேட் கேமே வந்துடும் போல. ஸோ அந்த லைக் பண்ண தட்டி காமிங்க உங்கள் சப்போர்ட்டை. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது 2 முக்கியமான சூப்பர் ஹீரோ அப்டேட்ஸ் இருக்குது. சின்ன வயசில் எத்தனை பேர் ஸ்கை ஹைங்கிற படம் பார்த்துருக்கீங்க? அதாவது நிறைய வித்தியாசமான சூப்பர் ஹீரோஸோட பசங்க வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற ஸ்கூல் மாதிரி அந்த ஸ்கை ஹைங்கிற ஸ்கூல் வந்து காமிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த படமே. ஸோ அந்த படத்தோட சீக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் படத்தில் வந்த அந்த சின்ன பசங்க எல்லாருமே இப்போ வளர்ந்துருப்பாங்களே, அவங்க அடுத்த ஜென்ரேஷனை டீச் பண்ணக்கூடிய ஒரு டீச்சர்ஸாக அந்த படத்தில் வர போகிறாங்களாம். ஸோ ஒரிஜினல் கேஸ்டே ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்து அவங்களை டீச்சர்ஸாக ப்ரெசென்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் சூப்பர் ஹீரோஸை கொண்டு வர மாதிரி இப்போதைக்கு ஸ்கை ஹை 2 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ கான்செப்ட் நல்லா இருக்குது. ஸ்கை ஹை பார்ட் 1 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். ஸோ பார்ட் 2 கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இதுவும் ஓரளவுக்கு ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரான்ச்சைஸாகவே பில்ட் பண்ணுவாங்க நம்புறேன். ஏன்னா ஒரு பக்கம் இன்வின்சிபிள், இன்னொரு பக்கம் அந்த பாய்ஸ், இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக அந்த சூப்பர் ஹீரோ டீம் எல்லாமே பெருசாக சக்ஸஸ் ஆகும்போது ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அந்த ஸ்கை ஹை டீமுக்கு என்னங்க குறைச்சல்? 90s கிட்டா கேட்குறேன், ஸ்கை ஹை 2 கொண்டு வாங்கடா, ஃப்ரான்ச்சைஸாக பில்ட் பண்ணுங்கடா. அதே மாதிரி 90s கிட்டுக்கு நிறைய பேருக்கு பிடிச்ச இன்னொரு சூப்பர் ஹீரோனா ஹீமன் தான். கிரேஸ்கல் கவுட்டையின் சக்தியை அப்படின்னு சொல்லி நம்ம பேட்டை தூக்கி கத்தாத இடமே கிடையாது. ஸோ அந்த படத்துக்கான ஒரு லைவ் ஆக்ஷன் படம் வரப்போகுதுன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கான கேஸ்டிங்லாம் நடந்துருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் எங்கேயுமே மூவ் ஆன மாதிரியே தெரில. அந்த ஆக்டருமே பார்த்தீங்கன்னா வேறு ப்ராஜெக்ட் போன அந்த சமயத்தில் அந்த ஆக்டர் ட்ராப் பண்ணி போதைக்கு நிக்கலஸ் கேலிக்ஸுங்கிற இன்னொரு ஆக்டரை ஹீமனாக கேஸ்ட் பண்ணி கூடி சீக்கிரம் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆக்டரை கேஸ்ட் பண்ணது பிரச்சனை இல்லை, பட் ரொம்பவே வீக்காக இருக்காரேப்பா ஹீமன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா முன்ன பின்ன? மனுஷன் அர்னால்டிக்கே 6 பேக் வச்ச மாதிரி பயங்கரமாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இவரை பார்க்கும்போது கொஞ்சம் பச்சாமா தான் இருக்காப்புல. சொல்ல முடியாது, ஹாலிவுட்டில் ஏகப்பட்ட பேர் உள்ளே போயிட்டு பயங்கரமான பாடியோட டெவலப் ஆகி வெளில வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவருமே டெவலப் ஆகலாம். கூடி சீக்கிரம் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லும்போது அதுக்குள்ளே டெவலப் பண்ணிட்டு வர பாடியை டவுட்டாக தான் இருக்குது. ஒருவேளை விஎஃப்எக்ஸ்லாம் மாற்றிடுவாங்களோ சொல்ல முடியாது. ஸோ எனிவேஸ் இப்போதைக்கு லைவ் ஆக்ஷன் ஹீமன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கிக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதையும் ட்ராப் பண்ணாமல் இருந்தால் சரி. அப்படியே ஜாக் ஸ்னைடர் ப்ராஜெக்ட்ஸில் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக கண்டிப்பாக 300 படம் இருக்கும்னு நம்புறேன். 300 ரைஸ் ஆஃப் எம்பையர்னு சொல்லி 2014 அதுக்கான சீக்கிரம் விட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக நம்ம தான் பெருசாக எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே 300க்கு அனௌன்ஸ் பண்ண மாதிரியே தெரியல. பட் நோ வரிஸ், ஜாக் ஸ்னைடர் இப்போதைக்கு இந்த 300ஓட அடுத்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். அது WBயில் ஒரு சீரிஸாக வரப்போகுது. பட் இது பார்ட் 3லாம் கிடையாது, இட்ஸ் கோயிங் டு பி அ ப்ரீக்வல். அதாவது ஒரிஜினல் 300க்கு முன்னாடி நடக்கிற கதையை தான் அதாவது கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச ரைஸ் ஆஃப் ரிலேனடிஸாக இருக்கலாம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் பார்ட் 3. ஆல்மோஸ்ட் லைக் எல்லா குரூப் மெம்பர்ஸும் பெர்ஷியன்ஸை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய படையோட வந்துருந்தாங்க. அந்த போர் நடந்துச்சா இல்லையாங்கிறதுக்காக காத்துட்ருக்கோம். பட் இவனுக்கு என்னடா ப்ரீக்வல் கொடுக்குறாங்க. ஸ்னைடரே இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணி ரிட்டர்ன் ஆக போகிறாராம். ஸோ நல்லா இருந்தால் சரி. பட் ஸ்னைடர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன்ஸ் எல்லாருமே கேயாக இருந்தாங்க, அந்த கதையை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதை நினச்சா தான் லைட்டாக பயமாக இருக்குது. The idea was that he was your lover, he was your teacher, he was everything to you. Because the Spartans believed that, really they believed that you would die for your brother if you were also lovers. They thought that like ஸ்பார்டன்ஸை வானவில்லா காமிச்சிருவாங்களோ, அதுக்கப்புறம் எவனா ஸ்பார்டன்டான்னு சொல்லி சுத்த மாட்டான். உங்களுக்கு எப்படி வானவில் ஸ்பார்டன்ஸ் தாட்ஸ் கீழே காம் பண்ணுங்க. நைஸ் ஆஃப் பார்ட் 3க்கான அஃபிஷியல் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணிட்டாங்க, வேக் அப் டெட் மேன். ஸோ அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹாரர் பேஸ் பண்ண நைஸ் அவுட் படமாக பார்த்தீங்கன்னா இருக்க போதே. ஸோ அதுக்கான வைபே உங்களுக்கு அந்த சீரிஸ் டைட்டில் பார்க்கும்போது வரும். இப்போதைக்கு இந்த படத்தில் ஒரு முக்கியமான அவெஞ்சர்ஸ் கேஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜெரிமி ரென்னர் இந்த படத்தில் ஜாயின் ஆகியிருக்காரு. அண்ட் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இவர் தான் பாசிபிள் கில்லராக இருப்பாராம். என்ன ப்ரோ ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. இந்த படத்தோட கான்செப்டே வேறு மாதிரி இருக்க போதாம். இட்ஸ் நாட் அபவுட் ஃபைண்டிங் த கில்லர், இட்ஸ் அபவுட் வை த கில்லர் டிட் இட் அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்க போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கில்லரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் நோக்கி கதை நகருமா. இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சாக இருக்க போதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த சமயத்தில். ஸ்பாய்லர்னு சொல்ல முடியாது, ஆர் மேபி லைக் இது ஒரு ரூமராக கூட இருக்கலாம். பட் ஜெரிமி ரென்னர் இந்த படத்தில் இருக்கிறது கன்ஃபார்ம். பட் அவர் கில்லராக இல்லையாங்கிறது படமாக தான் தெரிஞ்சுக்கணும். நான் ஸ்பாயில் பண்ணலப்பா, ஜஸ்ட் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மைண்ட் கிராஃப்டோட லைவ் ஆக்ஷன் படத்தில் நம்ம ஜேசன் மமோவா அண்ட் ஆப்வியஸாக ஜாக் பிளாக் 2 பேருமே நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டை பேஸ் பண்ணி இன்னொரு அனிமேட்டட் சீரிஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். மைண்ட் கிராஃப்ட் ஆப்வியஸாக நிறைய பேரோட ஒரு ஃபேவரட்டான கேம். ஸோ இப்போதைக்கு அந்த கேம் பேஸ் பண்ண நிறைய சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கேன். அந்த வகையில் மைண்ட் கிராஃப்டை பேஸ் பண்ணியும் ஒரு சீரிஸ் ரெடி ஆகிட்டு இருக்கான். மைண்ட் கிராஃப்ட் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஸோ மைண்ட் கிராஃப்ட்டை தாண்டி ஆர்கேன் சீசன் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஆர்கேன் சீசன் 1 தாறு மாறாக இருக்கும். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக எடுத்துருப்பாங்க அந்த சீரிஸை. எனக்கு அந்த உலகத்தை பற்றி ஒன்றும் தெரியலனாலும் அட்லீஸ்ட் அந்த சீரிஸ் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ சீசன் 2 இப்போதைக்கு நவம்பர் மாதம் ரிட்டர்ன் ஆக போதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாங்க இன்னொரு கேம் அனிமேட்டட் அடாப்டேஷன்லையுமே நெட்ஃப்ளிக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, டோம் ரைடர். அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ட்ரெய்லர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ வழக்கம் போல தான் டோம் எக்ஸ்ப்ளோரேஷனில் நம்ம லாரா கிராஃப்ட் இன்வால்வ் ஆகும்போது அவங்க பார்க்குற அந்த மிஸ்டிங்கிற மாதிரி கதையை கூட்டு போயிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு குட்டி டீசர், ஆனால் டீசர் உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. சீரிஸ் சொதப்பாமல் இருந்தால் ஓகே. 2D அனிமேஷனை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் சீரிஸ் நல்லா இருக்கா இல்லையானு. அதை தொடர்ந்து என்னோட அனிமேட்டட் ப்ராஜெக்ட்டுக்கான ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொவானா 2
மொவானா 1 அப்பவே அடுத்த ஒரு சீரிஸ் வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த சீரிஸை தான் இப்போதைக்கு பட்டி கிளிக் பண்ணி படமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ டெக்னிக்கலாக இது சீரிஸ்க்கான கதை தான் படமாக வரப்போகுது. ஏன்னா நம்ம டுவேன் ஜான்சனுமே ஆப்வியஸாக அந்த மூவிக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. ஸோ ப்ரீவியஸ் படத்தை விட இது மிக பிரமாண்டமாக இருக்குது, செம்ம குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த ட்ரெயிலரை ஆல்ரெடி சேனலில் பிரேக் டவுன் பண்ணி போட்டிருக்கேன், டைம் இருக்காங்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இந்த 10 நல்ல சூப்பர் நியூஸும் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸோ நான் அதை மிஸ் பண்ணித்தாலோ தப்பா சொல்லிதாலோ அதை மறக்க வைக்கல. காம்படிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் ராசமான வெளியே போய்ட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்